தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரான ஜோசப் விஜய் அவர்களுடைய மகனான ஜேன்சன் சஞ்சயனுடைய பிறந்தநாள் பற்றின ஒரு தகவல் தாங்க இப்போ சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக இருக்குது. தற்போது தன்னுடைய 25வது வயதில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய ஜேன்சன் சஞ்சய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் தந்தையுமான அவர் பார்த்திங்கன்னா வீடியோ கால் மூலமாக தன்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்காரு. அவர் எப்படி வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படின்றத பற்றியும், மேலும் தன்னுடைய மகன்கிட்ட என்னென்ன விஷயங்களை பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டான நியூஸ் ஃபுல்லாகவே நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் விஜய் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த நடிகர். அவருக்குன்னு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ இவர் இப்போ அரசியலில் இறங்கியும் அதுலேயும் ஜெயிச்சு காட்டியிருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறாரு. ஸோ இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கும் பொழுது அவருடைய மகனும் பார்த்திங்கன்னா அவரும் ஒரு புதிய அறிமுக இயக்குனராக தயாராகிட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ அவரும் பார்த்திங்கன்னா சிக்மா படத்தில் கமிட் ஆகி அந்த ஒரு படத்தை இயக்கிட்டுருக்காரு. இந்த நிலையில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் விவாகரத்து விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ யாரும் ஃபேமிலியாக ஒன்றா இல்லை. அதுவும் குறிப்பாக ஜேன்சன் சஞ்சய்க்கும் விஜய் சாருக்கும் நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ரெண்டு பேருமே யாரும் ஒழுங்காக பேசிக்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் இப்போ வரைக்குமே நமக்கு கிடச்சிட்ருக்கு. ஆனால் இப்போது முதன்முறையாக தந்தையும் மகனும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது இதை கேட்குறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுவே அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முதல் மாற்றமாக தான் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. தமிழக முதல்வர் ஜோசப் விஜயனுடைய மகன் இளம் இயக்குனருமான ஜேன்சன் சஞ்சயனுடைய பிறந்தநாள் தாங்க இன்றைக்கி. பலரும் பார்த்திங்கன்னா அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க. முதல்வர் ஜோசப் விஜயனுடைய மகன் ஜேன்சன் சஞ்சய் திரைத்துறையில் இயக்குனராக, அதாவது சிக்மா படத்தின் மூலமாக அறிமுகமாக போகிறாரு. ஜேன்சன் சஞ்சயனுடைய பிறந்த நாளானது ஜூலை மாதம் 25ஆம் தேதி ரொம்ப சிறப்பாக கொண்டாடியிருக்காங்க. பெருசாக எல்லார் மத்தியிலையும் கொண்டாடல அப்படின்னாலுமே கூட திரையுலகத்தினர் நண்பர்கள் பலரும் பார்த்திங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு ரொம்ப சட்டிலாக தான் கொண்டாடியிருக்காங்க. இருந்தாலுமே கூட அவர் இயக்கியிருக்கக்கூடிய சிக்மா படத்தினுடைய குழு அவருக்கு சூப்பரான ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சிறப்பு போஸ்டரை வெளியிட்டு ஜேன்சன் சஞ்சய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை குறிப்பிட்டிருக்காங்க. ஜேன்சன் சஞ்சய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களுடைய பயணம் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல் மற்றும் தொடர்ச்சியான வெற்றிகளால் நிறைந்திருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் ஜேன்சன் சஞ்சயனுடைய தந்தையும் முதல்வருமான ஜோசப் விஜயும் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்குங்க. மட்டும் இல்லாமல் விஜய் இன்னும் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. தன் மகன்கிட்ட என்னுடைய தயவு இல்லாமல் நீயாவே இந்த அளவுக்கு திரைத்துறையில் வந்திருக்க. ஸோ நான் சிக்மா படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்தேன். நீ அதில் இயக்கியிருக்க விதமும் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஃபர்ஸ்ட் டான்ஸும் அதில் ரொம்ப சூப்பராக இருக்குது. லுக்கு நல்லா இருக்குது. நிச்சயமாக நீ நல்ல ஒரு இடத்துக்கு வளர்ந்து வருவ அப்படின்னு அவர் விஷஸ் கொடுத்துருக்காரு. உண்மையிலே இந்த நேரத்தில் ஜேன்சன் சஞ்சய் ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணியிருப்பார். ஏன்னா இந்த 25th பர்த்டே அப்போது அவருடைய தந்தைக்கிட்ட இருந்து இந்த வாழ்த்து கிடைச்சிருக்கு. ஸோ ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பார். ஏன்னா ஏற்கனவே ஃபேமிலிக்குள்ளே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது. இருந்தாலுமே கூட இந்த ஃபேமிலி ப்ராப்ளத்தால் தந்தையை விட்டு எல்லா குழந்தைகளுமே பிரிஞ்சு தான் இருக்காங்க. ஸோ தியாவாக இருக்கட்டும், சஞ்சயாக இருக்கட்டும், அவங்களுடைய அம்மா கிட்ட தான் இருந்துகிட்ருக்காங்க. முதல்வர் விஜயினுடைய பதவியேற்பு விழா உள்ளிட்ட எல்லா நிகழ்வுகளிலுமே கூட சங்கீதா, ஜேன்சன் சஞ்சய் இவங்க யாருமே கலந்துக்காமல் தனியாக தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஜூலையில் தாங்க சிக்மா படமும் வெளிவர இருந்துச்சு. ஆனால் ஜனநாயகன் படம் வெளியானதுனால அந்த படம் தள்ளி போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னும் நெக்ஸ்ட் 1 மந்த்துக்குள்ளே அந்த படமும் ரிலீஸ் ஆகும். அதுவுமே ஒரு நல்ல இடத்துக்கு போகும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகளை உருவாக்கியிருக்கு. ஏன்னா முதல்வர் விஜயினுடைய ஜனநாயகர் படத்துடைய வெளியீட்டால் வரக்கூடிய ஜூலை 31ஆம் தேதி வெளியாக இருந்த சிக்மா படம் ஆகஸ்ட் மாதத்துக்கு தள்ளி போயிருக்குங்க. சந்தீப் கிஷன் நாயகனாக நடித்திருக்கக்கூடிய சிக்மா படத்தை லைக்கா மற்றும் ஜேஎஸ்ஜே மீடியா நிறுவனம் இணைந்து தயாரித்திருக்காங்க. ஸோ இந்த படமும் நல்ல ஆதரவு கொடுத்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும் அப்படின்னு எல்லாருமே பிரார்த்தனை செய்துக்கோங்க. இந்த படத்தை இயக்கியிருக்கக்கூடிய ஜேன்சன் சஞ்சய்க்கு விஜய் அவர்களுடைய எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்ற மாதிரியும், ஸோ சண்டைகளெல்லாம் மறந்துட்டு மீண்டும் இணைந்திருக்காங்க அப்படின்றதையும் வெளிப்படுத்துகிற விதமாக இந்த ஒரு பர்த்டேவானது அமைஞ்சிருக்குங்க. ஸோ தமிழ் சினிமாவினுடைய முன்னணி நட்சத்திரமான விஜய் அவர்கள், அதாவது தமிழகத்து வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் முதலமைச்சருமான விஜயினுடைய மகனுடைய பிறந்தநாள் பார்த்திங்கன்னா நேற்று ரொம்ப சிறப்பாக கொண்டாடியிருக்காங்க. ஸோ காலையிலேருந்தே சமூக வலைதளங்களில் அவருக்கு நிறைய நடிகர்கள் நண்பர்கள் எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க.
ஸோ ஜான்சன் சஞ்சய் அப்பா விஜயை போல வெள்ளித்திரையில் மாஸா ஹீரோவாக வந்து என்ட்ரி கொடுப்பார் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவரை வந்து ஹீரோவாக்கணும், ஹீரோவாக வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு பல இயக்குனர்கள் வந்து இப்போ காத்துட்ருக்காங்கன்னே சொல்லணும். தன்னுடைய பாதை எப்போதுமே வந்து தனிப்பாதை அப்படிங்கிற மாதிரி என்னுடைய தாத்தா சந்திரசேகருடைய வழியை வந்து பின்பற்றி இயக்குனராக வந்து அவதாரம் எடுத்து அனைவரையுமே வந்து ஆச்சரியத்தில் வந்து வீழ்த்தியிருக்காரு ஜான்சன் சஞ்சய். இயக்குனராக தன்னுடைய முதல் அடியையே வந்து ஆக்ஷன் அவதாரத்தில் வந்து பலமாக வந்து எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இது புதுயுக இயக்குனர் ஜான்சன் சஞ்சய்க்கு இணையதளத்தில் பலரும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. நீங்களும் ஜான்சன் சஞ்சய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு பக்கம் இருக்க வினோத் அவர்களுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது இவர் வந்து முதலமைச்சர் விஜயை வந்து வைத்து ஜனநாயகன் படத்தை வந்து இயக்குனார். ஸோ ஜனநாயக படத்தினுடைய இயக்கத்தில் இருக்கும் பொழுது நான் அவர் கூடவே இருந்திருக்கேன், ரொம்ப வருஷமாக வந்து நான் கூட தான் இருக்கேன். ஆனால் அவர்கிட்ட என்ன கண்டுபிடிச்சாங்க இந்த மக்கள் அப்படின்னு தெரியல. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பொறுப்பையே வந்து விஜய் கையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் கூடயே அவர் கூட இருக்கேன், அவர்கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்றதை என்னால் கண்டுபிடிக்க முடியல. திரையில் மட்டுமே பார்த்து இவ்வளோ மக்களால் இவருக்கு ஆதரவு கொடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவர்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அதை கூடவே இருந்த நான் புரிஞ்சிக்காம இருக்கேன், ஆனால் தமிழக மக்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வினோத் வந்து வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்காரு. ஸோ இவருடைய வீடியோவுக்கு பல தரப்பில் இருந்து எதிர்ப்புகளும் இருக்குது, ஆதரவுகளும் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜயை வந்து அவர் வந்து ஒன்றுமே தெரியாதவர் சிஎம் ஆக்கிட்டாங்க இந்த மக்கள் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்ட மாதிரி ஒரு சிலர் வந்து அவருக்கு வந்து அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருந்தாலுமே கூட ஒரு சிலர் வந்து வினோத் அவர்களுக்கு வந்து சப்போர்ட்டும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவர் பொதுவாக தான் பேசினார். ஸோ நான் கண்டுபிடிக்காத விஷயத்தை திரையில் இருந்து இந்த மக்கள் பார்த்துட்டு அவர்கிட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க, அவ்வளோ அந்தளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசினார் அப்படின்னு அந்த மாதிரி வினோத்தோடைய ஸ்பீச்சுக்கு பார்த்திங்கன்னா வினோத் அவர்களுடைய வீடியோவுக்கு சப்போர்ட்டும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு தரப்பில் அவருக்கு பாதிப்புகளும் எதிர்ப்புகளும் இருந்தாலுமே கூட ஒரு தரப்பில் பார்த்திங்கன்னா அவருக்கு ஆதரவு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வினோத் வந்து ஒரு வீடியோ வந்து பதிவிட்டிருந்தார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் வினோத் அவருடைய வீடியோ தாங்க ரொம்பவே வந்து வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ ஜனநாயக படத்தினுடைய இயக்கம், அரசியல் சார்ந்த விஷயங்கள், ஸோ இதுக்கு முன்னாடி அவர் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு கூட வினோத் வந்து நினைக்கவே இல்லை. இருந்தாலுமே கூட இந்த படத்தினுடைய இயக்கத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரலாற்றையே வந்து விஜய் அவர்கள் வந்து படைச்சிருந்தார் அப்படின்ற மாதிரி அவர் விஜயை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி ரொம்பவே வந்து சிறப்பாக போயிட்டுருக்குங்க, வெற்றி நடை போட்டுட்ருக்குன்னு தான் சொல்லணும். உலகெங்கும் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் எல்லாரும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படத்தை வந்து ரொம்ப சிறப்பாக ரசிகர்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ஜனநாயகன் படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த படத்தில் பிடிச்சிருக்கக்கூடிய முக்கியமான காட்சி என்ன அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய ஃபாஸ்ட் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.